மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க யோகாவில் எந்த பயிற்சி பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க. சந்தோஷமா ஜாலியாக செய்யுங்க. அதுலேயே உங்களுக்கு நல்ல மாற்றமும் பயனும் தெரிய வரும். அதனால வந்த வரைக்கும் சந்தோஷமா செய்யுங்க. பாருங்க, இப்போ நம்ம செய்கிற பயிற்சி, இந்த பயிற்சி பாருங்க, இந்த பயிற்சி செய்யறதுனால முட்டியோட ஜாயிண்ட்டு லூஸ் ஆகி லூப்ரிகேட் ஆகி முட்டி வெளியே போகும். ரெண்டாவது கீழே எந்த சப்போர்ட் இல்லாமல் கீழே உட்கார்ந்து எழுந்திரிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்தது இந்த இடுப்பு தொட ஜாயிண்ட்டு ஃப்ரீ ஆகும். இந்த பயிற்சி நல்லா பாருங்க. ஆரம்பத்தில் செய்யும்போது எட்டை வச்சுக்கின்னு இப்படி செய்யுங்க. நல்லா நம்ம பாருங்க. இந்த இடம் நம்ம கொடுக்கணும்னாக்கா இந்த ஹெர்னியே ப்ராப்ளம் பிரச்சனை வராது. இருக்கிறவங்களுக்கு சரியாகும். வாழ்நாளில் ஹெர்னியே ப்ராப்ளம் வராது. இந்த பயிற்சி நமக்கு கால் ஃபுல்லாக எலும்புக்கும் நரம்புக்கும் நல்ல பயிற்சி ஆகும். அதே வெரிகோஸ் வெயின்லாம் வராது. வந்தவங்களுக்கும் க்யூர் ஆகும். பாருங்கள், ஆரம்பத்தில் இப்படி செய்யுங்க. இது பழகிட்ட அப்புறம் காலை கொஞ்சம் அப்படி முன்ன வைங்க. அப்புறம் கொஞ்சம் முன்ன வைங்க. இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாள் பிடிக்குதோ அவ்வளோ நாள் செய்யுங்க. இது நமக்கு இந்த முட்டி ஜாயிண்ட்டும் தொடை ஜாயிண்ட்டும் ஃப்ரீயான அப்புறம் ஓப்பன் ஆன அப்புறம் ஃப்ரீயாகும். உங்களுக்கு இந்த தசைகள்லாம் நமக்கு ஃப்ரீயாக ஓப்பன் ஆன அப்புறம் ஈஸியாக வரும். ஆரம்பத்தில் டைட்டாக இருக்கவங்களாம் முதல்ல எப்படி செய்ய சொன்னேன். செஞ்சுட்டு ப்ராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி செய்யுங்க. இப்படியே உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அவ்வளோ செய்யுங்க. அப்புறம் இப்படி வச்சுக்க பாருங்க, நெருங்கிடுது பாருங்கள், நெருங்கிடுது. இப்போ அப்படியே பண்ணுங்கள். பண்ணும்போது நல்லா நமக்கு விரியும் பாருங்க. இப்படி செய்யுங்க. என்னுடைய பயன் சொல்லிட்டேன். அடுத்து செய்ய போகிற பயன் பின்பக்கம் இந்த இடுப்பும் முதுகெலும்பு தண்டு இணையக்கூடிய பகுதிக்கு பயிற்சி ஆகும். என்னன்னா உங்களுக்கு இந்த சியாட்டிக்கா நரம்புலாம் வேலை செஞ்சு சியாட்டிக்கா ப்ராப்ளம் வராது. இடுப்பு வலி, பேக் பெயின் எல்லாம் சரியாகும். பாருங்கள், பண்ணிட்டோம். இப்படி லூஸ் ஆகிப்போச்சு, ஜாயிண்ட் லூஸ் ஆகிப்போச்சு. இப்போ அப்படி என்ன பண்ணுங்க, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவ்வளோ இருக்க வராது உங்களுக்கு. ஆரம்பத்தில் உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். இதே பொசிஷனில் அப்படியே பெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க. ஃபுல்லாக டச் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. எவ்வளோ பாதி வந்தால் பாதி செய்யுங்க. இப்படி செய்யுங்க. ஆரம்பத்தில் நீங்கள் செய்ய தானாக கீழே போகும் பாருங்க. தானாக கீழே போகும். உங்களுக்கு எது வரைக்கும் முடியுதோ அதையே கண்டினியூ பண்ணுங்க. தானாக அந்த பயிற்சி உங்களை அது இழுத்துன்னு போகும். பண்ணுங்க. அப்படியே ஒன்றுலேயும் ஒரு 10 கவுண்ட்டு 20 கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுங்க. இப்போ இது ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் கொஞ்சம் முன்ன இழுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி செய்யுங்க. ஒரு 10 கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்க. இப்போ இதுவும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகி போச்சு அப்படின்னாக்கா நல்லா உள்ளே இழுத்துக்கணும் பாருங்க. நல்லா உள்ளே இழுத்துக்கின்னு இப்போ நெத்தி தரையை தொடுற மாதிரி பாருங்க. இந்த எல்போ கீழே மடியணும், கீழே படணும். இது உங்களுக்கு கடைசியாக அதாவது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் தானாக அது உங்களை செய்ய வைக்கும். நம்ம உடம்பு உங்களை தானாக அது செய்ய வைக்கும். இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால அப்படியே போயிட்டு பயிற்சியில் பாருங்கள். இந்த இடம் நல்லா நமக்கு சியாட்டிக்கா நரம்பு வேலை செய்யும்.
இந்த இடுப்பு வலி, பேக் பெயினுக்கு, இந்த ஜாயிண்ட்டுக்கு நல்ல பயிற்சி கிடச்சிது. அடுத்து செய்கிற பயிற்சி பாருங்கள். இந்த பயிற்சி எப்படின்னாக்கா, நமக்கு முக்கியமாக சிறுநீரகத்துக்கு பயிற்சி கிடைக்கும், வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் பயிற்சி கிடைக்கும், கேஸ் ப்ராப்ளம் இருக்காது, அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, உள்ளே இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் பயிற்சி கிடைக்கும். பாருங்கள், இப்போ அவங்களுக்கு எவ்வளோ அவளை பிடிச்சிக்கின்னு அப்படியே சைடில் சிறுநீரகத்துக்கு நல்ல பயிற்சி. இந்த அழுந்ததுனால சிறுநீரகத்துக்கு நல்ல பயிற்சி. செஞ்சிட்டோம். முடிஞ்சிட்ட அப்புறம் ஒரு 10 செகண்டு இந்த ஆசனாவில் உட்காருங்க. பத்ராசனம் இதிலே உட்காருங்க. பாருங்க, உங்களுக்கு இந்த கால் நவுத்த முடியலனாக்கா, கால் இங்கே இருக்குதுனாக்கா கையை கீழே வச்சுக்கின்னு பட்டை தூக்கி முன்ன வைங்க. பாருங்கள், இணைஞ்சி போச்சு பாருங்கள். இணைஞ்சிக்கின்னு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஒரு 10 கவுண்ட். வந்துட்டோம். அதே மாதிரி இதிலே நம்ம அப்படி பிராணாயாமம் பண்ணலாம். நல்லா பாருங்கள், பேக் போன் ஸ்ட்ரைட்டாக ஆகும், நல்லா அருமையாக இருக்கும். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டில் பண்ணணும், சைடில் பண்ணணும். இப்போ அப்படி என்ன பண்ணுங்க, பேக்கில் ஒரு பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பெண்டிங் பண்ணுறது என்ன நமக்கு நன்மைகள்னாக்கா, இடுப்பு வலி, பேக் பெயின் உள்ளவங்க எப்பயுமே பின்பக்கம் நம்ம முதுகெலும்பை வளைச்சாக்கா இந்த இடம் பயிற்சி கிடைக்கும், முதுகு வலி, இடுப்பு வலி போகும். ரெண்டாவது, முதுகெலும்புக்கு பின்பக்கம் வளைக்கிறதுனால, நம்ம பின்பக்கம் வளைக்கிறதே கிடையாது, வளைக்காதனால என்ன ஆகுனாக்கா உடம்புல முதுகெலும்பு ஆரோக்கியமாக இருந்தாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். ஏன்னா அதில் தான் நமக்கு முதுகெலும்பு தான் நமக்கு ஆதாரமே உடம்புக்கு. இப்போ முதுகெலும்பை பின்பக்கம் வளைக்கும் போதும், அந்த முதுகெலும்பை வளைக்கும் போது தான் நமக்கு இந்த பேக் பெயின், இடுப்பெல்லாம் போகும். பாருங்கள், ஒன்றும் இல்லை, கை கீழே வச்சுக்கின்னு அப்படியே இதில் ஒரு 10 வினாடி ஹோல்டு பண்ணுங்க. பண்ணிட்டோம். இப்போ ஒரு ட்விஸ்டிங். இதுலேயே உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு ஆரோக்கியமாக ஆகிடும். காலுக்கு பயிற்சி கொடுத்தாச்சு, வயிற்றுக்கு, முதுகெலும்புக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி ஆயிடுச்சு. இப்போ ட்விஸ்டிங் பண்ணுறது என்ன ஆகுனாக்கா, முதுகெலும்பு முறுக்கிற மாதிரி, சைடில் முறுக்கிற மாதிரி பயிற்சி கிடைக்கும். ஏன்னா முன்பக்கம் கொடுத்துட்டோம், பின்பக்கம் கொடுத்துட்டோம், சைடில் கொடுத்துட்டோம். இப்போ பின்பக்கம், அதாவது ட்விஸ்டிங் பண்ண போகும். என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு இந்த ட்விஸ்டிங்னால இதில் எப்படி தான் சிறுநீரகத்துக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். இந்த சைடு சதைகள் குறைஞ்சி ஸ்லிம்மாக இருக்கும். இதுலேயும் அப்படி தான், அதாவது வயிற்றில் உறுப்பை பூரா புழிகிறதுனால எல்லா உறுப்புக்கும் சுறுசுறுப்பாகி ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் சரிவர போகிறதுனால நல்லா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும். இதே மாதிரி மலச்சிக்கல், கேஸ் ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடும். பாருங்கள், முதல்ல ஒரு வார்ம் அப் பண்ணிங்க. இப்போ நேராக உட்காந்துங்க. இப்போ ஹோல்டு பண்ண போகிறோம். இதில் நமக்கு அப்பர் செஸ்ட்டுக்கும் பயிற்சி கிடைக்கும். அப்பர் செஸ்ட் பயிற்சி என்ன ஆகுனாக்கா, மார்பு நல்லா நம்ம விரிஞ்சு நுரையீரலுக்கு நிறைய ஆக்சிஜனும் ரத்த ஓட்டமும் பாயும். அதனால் செஸ்ட்டில் இருக்கிற அத்தனை உறுப்புக்கும் பயிற்சி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பாருங்கள், உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு செச்ச அன்னைக்கே உங்களுக்கு அதனுடைய பலன் தெரியும். ஏன் சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் இப்போ நம்ம பண்ணது பாருங்கள், எல்லா ஒரு பயிற்சி ஆகி போச்சு.
வெரிகோஸ் வெயினுக்கு, ஹெர்னியாக்கு, கிட்னிக்கு, பேக் அதாவது இடுப்புக்கு, பேக் போனுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி கிடச்சி போச்சு. முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. நீங்கள் செய்ய அதிலேயே உங்களுக்கு நல்ல பலன் தெரியும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.